அதிகாரம் 38. கோகும் மாகோகும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சத்துருக்களாயிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்திலும் இதற்கு அடுத்த அதிகாரத்திலும் கோகுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர்களுடைய திட்டங்கள் தோற்றுப்போகும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வந்து குடியேறுகிறார்கள். அதன் பின்பு இந்த சம்பவம் நடைபெற்றிருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். சீரியாவின் ராஜாக்கள் கானான் தேசத்திலே மறுபடியும் குடியேறிய இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தார் இத்தனை வருஷங்களாக சிறையிருப்பில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்நிய தேசத்தார் மூலமாய் தொடர்ந்து உபத்திரவங்களும் நெருக்கங்களும் வருகிறது. இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் தேசத்தில் சமாதானமாய் குடியிருப்பார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆனால் சத்துருக்களோ அவர்களுக்கு விரோதமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னார். ஆனாலும் அவர்கள் திடன் கொள்ள வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயித்தார். கர்த்தரை நம்புகிற நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் பொதுவாக யூத மார்க்கத்தில் யூதர்கள் மத்தியில் நிறைவேறுகிறது. புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களோ கர்த்தருடைய சுவிசேஷ சபையில் நிறைவேறுகிறது. மாகோகு இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வருகிறான். அவனுடைய சேனை பெரிதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் மாகோகு தன்னுடைய முழு இராணுவத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். கோகு மாகோகு ஆகியோரின் திட்டம். இந்த திட்டத்தில் கர்த்தருடைய பங்கு. இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரும் பயங்கரம், இஸ்ரவேல் தேசத்திற்கு கர்த்தருடைய தெய்வீக பாதுகாப்பு, தம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக வரும் சத்துருக்களை கர்த்தர் தண்டிக்கிறார்.